அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பதிவு எதுக்குன்னா, ஒரு இஸ்லாமிய சகோதரி வந்து எங்கிட்ட விளக்கம் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி என்னோட கணவனோட வருமானம் எனக்கு பத்தலை, அதுக்கு பதிலாக நான் வேலைக்கு போகிறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் செய்கிறேன், ஹலாலான முறையில் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் உங்கள் வருமானம் பத்தலை, விலைவாசி ஏறி போயிடுச்சு, உங்கள் கணவனோட முதலாளி அவரோட சம்பளத்தை ஏற்றி கொடுக்கல, அதனால் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க கணவனுக்குன்னா அல்ஹம்துலில்லாஹ், அது கணவனோட அனுமதியால் நீங்கள் செஞ்சுக்கலாம், வேலை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே வேறுபடுது, நோக்கம் வேறுபடுது. நீங்கள் வந்து உங்கள் தகுதிக்கு மீறி நீங்கள் சம்பாதிக்க விரும்புகிறீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்தவங்களை பார்த்து நானும் அதே மாதிரி பொருளை சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த ஒரு காரணமும் இருக்குது, அந்த ஒரு விஷயமும் இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத இஎம்ஐ, இந்த லோன் இருக்கீங்க அப்படின்னா, அதனால நான் வேலைக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டால் அதில் நீங்கள் தவிர்த்துக்கணும். நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது, கணவன் தான் அதுக்கு பொறுப்பாளி. புரியுதுங்களா? கணவன் வருமானம் பத்தலை, இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, விலைவாசி ஏறி போயிடுச்சு, உங்களோட கணவனோட வருமானம் ஏறலை அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம். ஆனால் நோக்கம் அதிகமான கடன், நம்ம தேவையில்லாத ஒரு கடனை வாங்கிட்டு, தகுதிக்கு மீறி கடனை வாங்கிட்டு, எல்லாரும் வச்சுருக்காங்க நம்மளும் வச்சுருக்கணும் வீட்டில்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் அந்த மாதிரி பொருளாக வந்து இஎம்ஐலையோ லோன்லையோ நீங்கள் வாங்குறது வந்து உங்கள் தகுதிக்கு மீறி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அது வந்து இஎம்ஐன்றது நம்ம போகக்கூடாது. லோன் இஸ்லாத்தை தடை செஞ்சுருக்குது, இஎம்ஐ இஸ்லாம் தடை செஞ்சுருக்கு, இது நம்ம போகவே கூடாது, வட்டி இருக்குது அதில். இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஒரு இஸ்லாமோட வரம்பு மீறாமல் இருந்தால் நீங்கள் வேலைக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் உங்கள் கணவனை. அவங்களால இந்த வேலையால் கணவன் மனைவியோட தாம்பத்தியம் பிரச்சனை, அப்புறம் வந்து நேரம் ஒதுக்க முடியல, இல்லற வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இஸ்லாம் இதுக்கு தடை செஞ்சுருக்கு. சரிங்களா? நீங்கள் வந்து வருமானத்தை ஈட்டுறதுக்காக உங்கள் ஹலாலான வந்து உறவுகளை, உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஹலாலான இருக்கிற அந்த உறவை பாதிக்குதுன்னா தயவுசெய்து நீங்கள் வேலைக்கு போகிறது தவிர்த்து கொள்வது நல்லது. இன்ஷா